மனம் முக்கியமா பணம் முக்கியமான்னு கேட்டால் மனம் தான் முக்கியம், தெளிவாக தெரியுது. அந்த மனசை கொண்ட மனிதர்கள் நம்ம குடும்பம் அமைச்சிருக்கும் பொழுது அந்த குடும்பத்தை எப்படி நடந்துக்கிறோம்? இப்ப குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் யாருமே கிடையாது. அந்த குடும்பத்தார பொறுத்து வச்சு மடிக்க முடியல. நம்மளால உங்க குணங்களை செலவு பண்ண தெரியணும். ஒரு குடும்பத்தை நம்ம அமைச்சு கொடுத்த காரணமே நீங்க புனித சம்பாதிக்கிறதுக்காக தான். உங்க குணங்களை செலவு பண்றது, உங்க பொருளை செலவு பண்றதுக்காக. அற்ப பொருளுக்காக அமைதி இழந்துடுறோம், மனசை கெடுக்கிறோம். இதுல யாரும் விடுபட்டவும் கிடையாது, எல்லாமே இருக்கு. அழியக்கூடிய பொருள்ல நம்ம மற்றவங்க மனசை கெடுக்கிறோம். ஆனா மனசை கலங்கப்படுத்துறோம், மனசை அமைதி கெடுக்கிறோம்னு சொன்னா அது நம்ம பாவம் அமைதி. யாருடைய மனசையும் கெடுத்துடக்கூடாதுங்கிற பிரார்த்தனை வைக்க வேண்டும். மனசு சமாதானம் முக்கியம். நான் பல பேர் சமாதானத்தை கெடுக்கும் போது என்னுடைய சமாதானம் கெட்டு போயிடும். நீங்கள் இது போன்று இருமடங்கு துன்பம் உண்டு பண்ணின்ற போதிலும் என்னுடைய பேச்சில், என்னுடைய செயலில், என்னுடைய பார்வையில கூட மற்றவங்களுக்கு அதிகாரம் வைப்போம். நம்ம ஒரு முறை முறைச்சோன்னு சொன்னா அவன் அடங்கி போயிடணும். எவ்வளவு நம்ம ஆணவத்தில் இருக்கும், அதிகாரத்தில் இருக்கும். எனக்கு பயப்படணும் எல்லாருமே அப்படிங்கிற ஆணவத்தில் பெருமை இருக்கும்போது நமக்கு வந்து சோதனை மேல சோதனை, ஆணவம் அழியணும், பெருமை அழியணும். இது யார் வீட்டில் இல்லாமல் இருக்கு? குடும்பத்துல நம்ம அடிமையா வச்சிருக்கிறோம். நம்ம குடும்பங்களை அவங்களும் என்னுடைய அடியார்களா இருக்காங்க. ஏன் இன்னைக்கு நமக்கு அடிமைத்தனமான வாழ்க்கை வந்துச்சுன்னு சொன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதியில நான் எந்த அளவுக்கு வரம் பெற முடியுமோ நம்ம ஒவ்வொருத்தரும், அது ஆணாகலாம் பெண்ணாக இருக்கலாம். சில வீடுகளில் வந்து பெண்கள் ஆணுங்களை அடக்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கேட்காம செஞ்சக்கூடாது, எல்லாமே அவங்க கொடுத்து தான் செய்யணும், அவங்க சொல்லிட்டு தான் செய்யணும். ஆனால் பெரும்பகுதி கணவர்கள் தான், ஆண்கள் தான் பெண்கள் அடக்கி வச்சுருக்காங்க. நம்ம பொதுவாக பார்க்குறோம், எல்லாமே ஆண்கள் மட்டுமே படிச்சு வந்த முடியாது, பெண்கள் இருக்காங்க. பெண்கள் மட்டும் படிச்சு முடியாது, பெரும்பாலும் மக்கள் ஆண்கள் தான். இப்படி நம்ம குடும்பங்கள்ல நம்ம அடிமைத்தனமா வச்சிருக்கும் பொழுது, அடக்கி வச்சிருக்கும் பொழுது, அதிகாரம் பண்ணிருக்கும் போது, ஆனந்தம் இருக்கும் பொழுது, அது உபகாரமா செய்யாம, அவங்களுடைய குற்றங்களை பொறுத்து சரிச்சு பண்ணிக்காம, நம்ம மேல பயத்தை ஏற்படுத்தி வாழும் பொழுது நம்மளை அடிமையாக்கி விட சூழ்நிலை.